கேபுக்கு புக் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 மினிட்ல வந்துருவேன். நாங்க ஹாஃப் அன் ஹவர் ஆக போகுது. ஷோ, வர முடியலன்னு சொல்லியிருந்தா கூட வேற ஏதாவது கால் டாக்ஸியா புக் பண்ணி போயிருக்கலாம். இவ்வளவு நேரம் ஆகுது. பாவம் அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலையே. 5 மினிட்ஸ் கூட பார்க்கணும், இல்லாட்டா வேற எதுவும் ஆட்டோலயாவது கிளம்பிட வேண்டியதான். டைம் வேற போயிட்டே இருக்குது. வீட்டுல கார் இருக்குன்னு பேரு, ஏதாவது டிரைவர் வேண்டாமா? திடீர்னு எமர்ஜென்சிக்கு எந்த டிரைவரை கூப்பிடுறதுக்கு? அந்த ஊர்ல இந்த நேரம் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட யாராவது டிரைவரை பிக் பண்ணிருக்கலாம். நம்ம என்ன இப்படி நினைச்சா பார்த்தோம். கேப் புக் பண்ணா 10 மினிட்ல வந்துருவாங்கன்னு தானே சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் ஆகும்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? 1 இயர் கழிச்சு காலேஜ் போறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பத்தியா. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்ப்போம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இன்னாகிரேஷன் டே வச்சிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். கிளாஸ் எடுக்க வரதான் எல்லாரும் நீ பெருசு நான் அழகி அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்போம். பாரு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு நாள் பாத்திர மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கு பத்தியாடி. ஆமாடி, எனக்கும் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லா தூங்கலன்னா பாத்துக்கீங்க. குரூப்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நைட்டு விடிய விடிய சேட்டிங். நீ தான் 10 மணிக்கே தூங்கிட்ட, நாங்களாம் 1:45 வரை நைட்டு எல்லாரும் சேட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் சேமா ட்ரெஸ் பண்ணலாமான்னு கூட கேட்டாங்க. இல்ல வேணாம், காலேஜுக்கு எல்லாம் சேமா யூனிஃபார்மா போறோம், இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல்லாரும் கலக்கலாம் வர வேண்டிய அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் வந்திருப்பாங்க. சரி வா. அது என்னன்னே தெரியலடி, எனக்கு ஒரே தூக்கம். எங்க அம்மா வேற நேற்று என்ன தச்சு குளி என்ன தச்சு குளிச்சுன்னு உயிர் எடுத்துச்சா. சரின்னு சொல்லிட்டு என்ன தச்சு குளிச்சேன். எப்பா, எனக்கு இருக்கவே முடியல. மத்தியானமே தூக்கமா வந்து ஒரு நாள் மத்தியானம் தூங்கி பழகிட்டோமையா, நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே தூங்கி தூங்கி நல்லா வெயிட் போட வேண்டியதான். அதுக்காக மத்தியானமே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ராத்திரி அதான் என்னால 10:30 மணிக்கு அப்புறம் இருக்க முடியல, தூங்கிட்டேன்டி. 1:45 செட் பண்ணீங்களா? ஆமாடி, முன்னாடி ரோஷினா நான் தான் பெரிய அழகு, நம்மகிட்ட பேச மாட்டா, திமுறா இருப்பா தெரியுமா. அவ கூட நேற்று 12 சேட் பண்ணானே வரேன். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு போல, வெளிநாட்டை செட்டில் ஆயிட்டா, கன்சீவா இருக்க போல. அவ மட்டும் வர மாட்டேன்னு சொன்னா. ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணாடி, என்னால வர முடியல அப்படின்னு. அட, இந்த பொண்ணா? ம், ஏதோ நேம் கூட சொன்னால. ஐயோ, மறந்துட்டோமே. அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கும் அந்த பொண்ண. கண்ணிலே பற்றக்கூடாது, அப்படி சைலண்டா இருந்துட வேண்டியதான். அப்பாடா, நல்ல வேளை பார்க்கல. பார்த்திருந்தா என்ன ஃபாலோ பண்ணி வர்றீங்களான்னு கேப்பா. யாருக்குமே கேட்டவ தானே. பார்க்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த கேபும் சீக்கிரம் வரவும் மாட்டுக்க. மகா, முடிஞ்சா சாயங்காலம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் இல்லாட்ட ஒரு ஐஸ்கிரீம் பார், அது கூட முடியலன்னா ஒரு டீ கிடைக்காத போய் எல்லாரும் போட்டோ எடுக்கணும். சரியா, டீ குடிச்ச மாதிரி அத ஸ்டேட்டஸ்ல போட்டு வராத ஃப்ரெண்ட்ஸை கடுப்பேற்றணும். ஜாலியா இருக்கு பத்தியடி. காலேஜ்ல எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். இப்போ காலேஜுக்கு மறுபடியும் படிக்கணும் ஆசையா இருக்குது. எங்க அட, இவரு ஹேண்ட்ஸம் கார்த்திக்ல, அதானே யாரையோ தெரிஞ்சவங்க கிராஸ் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல். என்ன, இவரை நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தும் பார்க்காம போறது நல்லதில்ல. பாவம், நமக்கு 2 நேரம் சாப்பாடு தந்திருக்காரு. ஒரு ஹாய் சொல்லிட்டாரு வருவோம். தேஜு, நீ போயிட்டு நான் இப்ப வர்றேன். தெரிஞ்சவங்க நிக்காங்களா என்னன்னு கேட்டுட்டு வரேன்டி. ஃபிகரை பார்த்தோன்னா ஃப்ரெண்டை கட் பண்றா. பசங்க தான் இப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்களும் ஆரம்பிச்சிட்டு போல. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுவோம். ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியுதா? நேத்து முன்னாடிலாம் கூட மீட் பண்ணமே. பாருங்க, இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம். என்னவோ நம்ம போன ஜென்மத்துல ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒரு நமக்குள்ள நல்ல நட்பு இருந்திருக்குமா இருக்கும். அதான் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? ஹாய், நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, ப்ராமிஸா நான் உங்களை ஃபாலோ எல்லாம் பண்ணல. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு போன் வந்துச்சா, அதான் காலையில ஏர்லி மார்னிங் ஃபிளைட் கிளம்பி வந்தேன். கேப் புக் பண்ணிருந்தேன். 10 மினிட்ல வரேன்னாங்க. ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. சரி, ஆட்டோவாவது புடிச்சு போயிடலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணலங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லங்க, இல்ல. ஆனா சடனா எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஏதோ நம்ம ஃபாலோ பண்றாரு அப்படின்ட்டு. இல்லங்க, நம்பிட்டீங்க. உங்க அம்மாக்கு உடம்பு முடியாம நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஊர் எங்க தானே சொல்லவே இல்லை நீங்க. எங்க? எங்க வீடு கூட பக்கத்துல தான். இல்லங்க, இங்க இருந்து 2 hours ஆகும். அதான் கேப் புக் பண்ணிருக்கேன். 10 மினிட் பார்க்கணும். கேப் புக் பண்ணி இன்னுமா வரல?
இப்பதான் கொஞ்சம் லேட்டா தாங்க வராங்க, இந்த மாதிரி இல்ல. நீங்க வேணா எங்க கார்ல போறீங்களா? எங்க வீடு இங்க இருந்து 3வது தெரு தாங்க. அப்பா கூட வீட்டுல இருப்பாரு. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்னா சொல்லுங்க, கார் எடுத்துட்டு போங்க. அப்புறம் நீங்க வரும்போது கொண்டு டிராப் பண்ணுங்க. இல்ல வேண்டாம், கேப் புக் பண்ணிருக்கேன்ல, எப்படியும் வந்துருவாங்க. நீங்க போங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம். எங்க ஊருக்கு வேற வந்திருக்கீங்க, எனக்கு 2 நேரம் சாப்பாடு வேற தந்திருக்கீங்க. என்னால முடிஞ்ச சின்ன உதவிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எங்க கார்ல போங்களேன். அப்பாவுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது. டிரைவர் அங்கிள் இன்னைக்கு லீவு. அதனால ப்ளீஸ், உங்களுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியல? தெரியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ, எனக்கு கார் டிரைவிங்லாம் தெரியாதுங்க, இனிதான் கத்துக்கணும். ஐயோ, உங்களுக்குமா தெரியாது? வேற என்ன பண்ண? சரிங்க, இன்னும் நான் கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு காலேஜ்ல இனாகிரேஷன் டே இன்னைக்கு, அதான் போயிட்டு இருக்கோம். பாக்கலாங்க அடிக்கடி. ஓகே ஓகே, காலேஜ் இன்னாகிரேஷன் டேயா? ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, உங்க நேம் நான் மறக்காம வச்சிருக்கேன். என் நேம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நேம் மகாலட்சுமி. மகான் கூப்பிடுவாங்க எல்லாரும். ஓகேவா? அப்புறம் வாங்க போங்கலாம் என்ன கூப்பிட வேணாம். நீ வா போனே கூப்பிடுங்க. ஓகேவா? இனி மீட் பண்ணும்போது ஹாய் மகா எப்படி இருக்கேன்னு கேட்கணும். என் நேம மறந்தீங்க பாத்துக்கோங்க. சரிங்க, போயிட்டு வரேன் கார்த்திக். ஓகே பாய், டேக் கேர். ஷப்பா, சரியான வாயடியா இருக்கும் போல இருக்க. ஆனா பரவாயில்ல, ஹெல்பிங் மைண்ட் இருக்குது. நல்ல பொண்ணுதான். என்ன சரவணா, என்ன மாறி? கார்லாம் ஒழுங்கா கண்டிஷனா இருக்கா என்னன்னு பார்த்து எடுத்துட்டு வர வேண்டாம்? வெளியே போறது இல்ல பாரு, மாப்பிள்ள வெயில்ல நிக்கிறாரு. ஷோ, சின்ன பசங்களை நம்பி ஒரு விஷயம் பொறுப்பா ஒப்படைச்சா இப்படிதான் இருக்கும். காலையில போறமே, நேரத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்க வேண்டாம்? இப்படியே அஜாக்கிரதையா இருக்குது. இல்லப்பா, 2 3 நாளா துணி எடுக்கணும் அப்படி இப்படின்னு அலைஞ்சோம்ல. அப்பவுமே கார்லாம் கொஞ்சம் பார்த்து சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி தானே பார்த்தோம். நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சு கார் எடுத்துட்டு வந்துட்டோம்ப்பா. கொஞ்சம் பொறுங்க. நான் வேணா யார்கிட்டயும் லிஃப்ட் கேட்டு போய் நம்ம டிராவல்ஸ்ல வேற நல்ல காரா இருந்தா எடுத்துட்டு வரேன்ப்பா. என்னடா இப்படி சாக்கு சொல்லிட்டு இருக்க? சே, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? டிராவல்ஸ் வச்சுட்டு டிராவல்ஸ்காரங்களே ஒரு வண்டியை சரியா கொண்டு வர தெரியலன்னு அப்படி சீப்பால நினைப்பாரு. ஷோ, அவமானப்படுத்தி எங்களை வெளியே கூட்டிட்டு வந்தா என்ன செய்ய? இனி நீ போய் இங்க இருந்து போகுது 2 மணி நேரம் ஆகும். நம்ம கோயில் இங்க இருந்து 1 மணி நேரம் தான். ஷோ, என்ன பண்ண? இந்த காட்டுல எந்த ஆட்டோக்கு எந்த டாக்ஸிக்கு புக் பண்ணன்னு தெரியலையே. அப்பா, நான் வேணா மாமா அத்தைக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அவங்க கார்ல தனியா தானப்பா போயிருக்காங்க. அவங்க கார்ல வேணா நீங்களும் மாப்பிள்ளையும் பூமாரியும் போங்க. அப்புறம் இப்ப சரவணா சொன்ன மாதிரி ஏதாவது லிஃப்ட் வாங்கி நம்ம வீட்டுல போய் கார் எடுத்துட்டு அப்ப நாங்களும் சேர்ந்துட்டுமாப்பா? ஷோ, என்ன சொல்றதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். அவங்க பாதி தூரம் போயிருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்டே கேட்டாங்க, மாப்பிள்ளை முன்னே இந்த கார்ல கூட்டிட்டு போட்டுமான்னு. நம்ம நம்ம எல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம், நம்ம கார்ல வரதுல நல்லது அப்படின்னு பார்த்தேன். இந்த மறுபடியும் அவங்கள கூட்ட என்ன நினைப்பாங்க? ஷோ, இப்ப என்ன பண்றதுக்கு? வேற வழி. தம்பி, பாட்டு எதுவும் போடட்டுமா? இன்னும் 1 மணி நேரத்துல ஊர் வந்துருவோம். இல்ல, சாங் எதுவும் வேணாம், தலை வெளிச்ச மாதிரி இருக்குது. நான் ஒரு 1/2 hour தூங்குறேன். ஊர் பக்கம் வந்தோன்னு எழுப்புங்க, ஓகேவா? இந்த மதன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டுக்கான். ஷோ, கோவத்துல இருக்கான் போல. நேர்ல பார்த்தாதான் பேசுவானே என்னமோ. அம்மா ஒரு வீடியோ காலாவது போட்டு காமிக்கலாம்ல. அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியலையே. டென்ஷன் ஆவற வருது எனக்கு. என்ன, பூமாரியோட அப்பாவும் அண்ணங்க கூட நிக்காங்க? கார் எதுவும் ப்ராப்ளமா இருக்குமா? பார்த்து பார்க்காம போறது நல்லாவா இருக்குது? ஏதோ லிஃப்ட் வேணுமா என்ன கேட்டு பார்க்கலாம். 3 பேர் தானே. ஆனா கொஞ்சம் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க. கார் ஏதோ ப்ராப்ளம் போல. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஹாய், என்ன சார் இங்க நிக்கிறீங்க? கார் எதுவும் ரிப்பேரா? ஆமா டாக்டர், கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி போச்சு. நல்லா இருக்கீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தோம் விசேஷம் சொல்ல. அம்மா தான் இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமா, வெளிநாடு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, போயிட்டு இப்பதான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன். வாங்க, நான் வேணா டிராப் பண்றேனே. என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க, அப்படியே டிராப் பண்ணிருக்கேனே. சரவணா, நான் இப்ப டாக்டர் கூட நானும் பூமாரி மாப்பிள்ள அம்மா 4 பேரும் போயிருந்தோம். நீ சொன்ன மாதிரி இங்க யார்ட்டையும் லிஃப்ட் கேட்டு போய் கார் எடுத்துட்டு வா, பெரிய காரா. பொன்னி, துளசி, நீங்க 2 பேரும் 4 பேரும் அப்படி கார்ல வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்கண்ணே. சரிங்கப்பா. அப்பா, சரவணா வேணா கூட்டிட்டு போங்க. அங்க சரவணா வந்தோம்னா பொங்கலுக்கு பானை கீனை, அந்த விறகு எல்லாம் பெருக்கி எடுத்து வைப்போம்ல. உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாங்க வந்தா சீக்கிரம் எல்லாரும் பொங்கல் போட்டுடலாம்லப்பா. ஆமாப்பா, நம்ம எல்லாரும் போவோம். முன்னக்கூட்டி பொண்ணை மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் 2வது வரட்டுமே பைய. ஓ, அப்படி சொல்லுதியோ? அதுவும் சரிதான். சரி போடா, சீக்கிரம் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வா. டயம் ஆகுதுல. முன்னக்கூட்டி அத்தை மாமா போயிருப்பாங்க, அவங்களுக்கு வழியும் தெரியாது. போயிட்டு அவங்களுக்கு ஒரு போன போட்டு எங்க நிக்காங்க என்னன்னு கேளு. போற இடத்துல அப்படியே நிக்க சொல்லு. ஐயோ, பூமாரியே நிக்கிறா? ஓ, எல்லாரும் குலதெய்வம் கோயில் போறாங்களோ? பாவம், நம்ம பார்த்தா ஃபீல் பண்ணுவாளே. ச்சே, பாவம். கடவுளே, நான் என்ன பண்ண இப்போ? டாக்டர் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு போன அம்மா இருந்தாங்க. மாப்பிள்ள, இதுதான் நம்மளோட டாக்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, ரொம்ப நல்லா இருக்கேங்க.
ஐயோ பாவம் கார்த்திக் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவாரு. கடவுளே, ஏன் இன்னுமா உனக்கு என் மேல உள்ள கோபம் தீரல? அவரை பார்க்காம இருந்தா கூட அவராது மாசார் கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகி பழையபடிக்கு வருவாரு. நான் அவர் கண்ட படப்பட அவருக்கு வருத்தமா தானே இருக்கும். இன்னுமா உனக்கு என் மேல உள்ள கோபம் தீரல? பாவம், அவர் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அருகதே இல்லை. அவர் முகத்துல முழிக்கிறதுல தகுதி எனக்கு இல்லை. டாக்டர் தம்பி, அம்மாவுக்கு உடம்பு முடியலையோ? அங்க வேலை பார்க்க சரோஜா தான் சொன்னா உடம்பு முடியல, ஆஸ்பத்திரியில வச்சிருக்குன்ட்டு. இப்ப பரவாயில்லையா தம்பி? தெரியலங்க. நான் ஃபாரின் போயிட்டேன். அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு போன் வந்துச்சு. அதான் ஏர்லி மார்னிங் ஃபிளைட்ல இப்பதான் வந்து போயிட்டு இருக்கேன். இனிதான் அம்மா போய் பார்க்கணும். கார்த்தி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அத்தைக்கு உடம்பு முடியாம நீங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு எல்லாமே நான் தான் காரணம். நான் இருக்கவே கூடாது. என்ன பண்ண, அம்மா அப்பாவுக்காக எல்லாரும் வாழ்ந்துதானே ஆகணும். அதுக்காக தான் நான் இருக்கிறேன். அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அவர் மனசு நம்ம காயப்படுத்த கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அமைதியா போயிட்டு இருக்கேன். கார்த்திக், என்ன மன்னிச்சிருங்க. அதான் என்ன ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. ஏதாவது காலைல நல்ல பாட்டு இருந்தா போடுங்களேன். இந்த போடுற மாப்ள. அண்ணே, நல்ல பாட்டு இருந்தா போடுங்கண்ணே. டாக்டர், பூமாரிக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்பதான் 3 நாள் ஆச்சு. நேத்தான் பார்ட்டி எடுத்தோம் பெருசா. சரிண்ணே, குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கொண்டு ஊர்ல விடலாமே அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். நான் பார்த்து கார் ரிப்பேர் ஆயிட்டு பாத்துடுங்க. ஓ அப்படியா, சரிங்க சரி. ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றால் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஐயோ, இவ்வளவு சோகமான பாட்டு எதுக்குண்ணே? வேற நல்ல பாட்டா போடுங்கண்ணா. தம்பி, பழைய பாட்டு நான் அப்பப்போ கார்ல கேட்டுடுவேனா, அதான் போட்டேன். நீங்க தம்பி வேற பாட்டு போடுவேன். நல்ல ஜாலியா புது பாட்டா போடுங்கண்ணே. தம்பி, புது பாட்டு நம்ம இல்ல. இப்பதான் செல்போன்ல இருந்து ஏதோ இது பண்ணி போட்டு பாட்டு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க போன்ல இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணி புது பாட்டு போடுங்க தம்பி. ஓகே ஓகே, என்னோட மொபைல்ல இருந்தே போடுறேன். பூமாரி, இனி உன்னை பார்க்கவே கூடாது. நீ நல்லா இருக்கணும். நம்ம இங்க இருந்தா வாழ்க்கை கெட்டு போகும்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மலேசியா போனேன். பாரு, எந்த காரணத்துக்காக போனனோ அது இல்லாம பாரு, மறுபடியும் உன்னையே பாக்குற மாதிரி இருக்குது. அம்மாக்கு முடியாத ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். இல்லாட்டா எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த ஊரை நான் எவ்வளவு தூரம் லவ் பண்ணணும், இப்போ அந்த அளவுக்கு ஹைட் பண்றேன். மஞ்சு மூட்டமா மனசுக்குள்ள போகிற வருகிற நிலவுகளே. பாட்டை போட்டு உயிர் எடுக்கிறீங்களோ தெரியல. தலை வலிக்குது. தயவு செஞ்சு பாட்டு நிப்பாட்டுறீங்களா என்ன? என்ன தலை வலிக்குதா? அங்கிள், மெடிக்கல் ஷாப் ஏதாவது நிப்பாட்டுங்க. ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். பூமாரிக்கு தலை வலிக்குது போல. இவன் வேற நேரங்கிட்ட நேரத்துல நடிச்சுக்கிட்டு கிடப்பான். எனக்கு மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம். பாட்டு அணைச்சாலே போதும், தலைவலி தன்னால நிக்கும். அதுவும் இல்ல மாப்பிள, கார் பூரா ஏசியா அடைச்ச மணிக்கு இருக்குதா. பாட்டை வர சவுண்ட போட்டு வச்சிருக்கீங்களா? காலையிலே மேடம் எந்திரிச்சிருப்பாங்க, குளிச்சிருப்பாங்கல்ல, அதான் தலைவலிக்குதான் இருக்கும். பாட்டை கொஞ்சம் குறைச்சு வைங்க, அவ பாட்டு இருப்பா. பாட்டுனாலே சத்தமா கேட்டாதான் நல்லா இருக்கும். குறைச்சு வச்சா வேணாம், ஆஃப் பண்ணிருங்க. பாவம், அவளுக்கு தலைவலிக்கல. பூமாரிக்கு நல்ல ஹஸ்பண்டா தான் கிடைச்சிருக்காரு. நல்லாவே கேர் பண்றாரே, நல்லா பாத்துப்பாரு. அவன் நல்லா இருந்தா போதும் எனக்கு. ஆனா பாட்டுங்க, கோயில் வந்துருச்சுனே இந்த சந்துக்குள்ளதான். இன்னும் நாங்க போய்க்கிடுவோம். தம்பி, கோயில் வந்துருச்சு. நாங்க இந்த சந்த ஓடி கொஞ்சம் நடந்து போனா கோயில் வந்துரும். இதுக்கு அங்கிட்டு கார் போகாது. நீங்க நேர போய் திரும்பினீங்கன்னா இடது பக்கம் ஒரு சின்ன சந்து போகும், கார்லாம் போகும். அதுக்குள்ளாடி போயிட்டீங்கன்னா ஊர் சீக்கிரம் வந்துரும். சரிங்க, சரி, பாத்து போயிட்டு வாங்க.